ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் வேப்புடு. ஒரு ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் மசாலா ரெடி பண்ணணும். அதுதான் இதோட ஸ்பெஷலான ஃப்ளேவருக்கு காரணம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நாம் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு 2 பீஸ் அளவுக்கு பட்டை, இதையும் சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் நாம் ட்ரை ரோஸ்ட் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் நம்ம தனியா கூட போட்டுக்கலாம். தனியா நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்து இதில் வதக்கணும். என்கிட்ட இன்றைக்கி தனியா இல்லை, ஸோ நான் தனியா தூளாக தான் இதில் போட போகிறேன். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை போட்டு இதுலேயே லைட்டாக அந்த சூட்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பின்னாடி வானலியில் சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூட்லேயே அந்த தனியா பொடியை இதில் போட்டு வதக்கி எடுத்துகிட போகிறேன். உங்கள்கிட்ட தனியா இருந்துச்சுன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனியாவை போட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. சிம்லேயே இருக்கட்டும் கேஸு, நல்லா வாசனை வரட்டும். அப்போ நாம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது நல்லா வறுந்துடுச்சு, நல்லா வாசனையும் வந்துடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை போட்டுடலாம். இது தனியா தூள், இது போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான், இது இந்த சூடு ஆறின பின்னாடி இதை நம்ம ஒரு பொடியாக பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வேப்புடு செய்யறதுக்கு நான் ஒரு 1.5 kg அளவுக்கு சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு லெமன் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் டைரெக்டாக, எண்ணெய் எதுவும் சேர்க்கல, அப்படியே டைரெக்டாக சிக்கனை நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததும் அது மேலே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது மேலே இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேம் நம்ம மீடியம் டு ஹை வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சிக்கன்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நாம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும், மூடி போட வேணாம். அப்படியே இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் சிக்கன்லேருந்து. பார்த்தீங்களா எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். நம்ம வைக்கும்போது தண்ணியே இல்லை. ஸோ இந்த தண்ணி மொத்தம் நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ சிம்பிளாக ஒரு பாத்திரத்தில் சிக்கன், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். சிக்கன் அந்த மாதிரி வெந்துட்டுருக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த இல்லையா, அதை நான் இந்த மாதிரி ஒரு சின்ன உரலில் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக. நீங்கள் மிக்சியில் கூட இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. இப்போது நாம் இதில் 1 by 1 இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு நாம் இதில் நான் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, யார் வேணால் ட்ரை பண்ணலாம். நம்ம பார்த்து பார்த்து வதக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கணும், அவ்வளோதான். தக்காளியும் அதே மாதிரி தான், ஒரு 3 மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது வதக்கிட்டே இருக்கணும், அதுதான். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் வதக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேம் நல்லா மீடியம்க்கு வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க.
இப்போ ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் இந்த ஆனியன் இந்த தக்காளி இதில் இருக்கிறதெல்லாம் தண்ணி விடும். அதுலேயே கொஞ்சம் இது நல்லா இந்த ஆனியன் தக்காளி எல்லாம் குக் ஆகும். அதுக்கப்புறம் நாம் அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நாம் இதை ஒன்ஸ் இப்படி கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் கூட நல்லா வேகணும் வெங்காயம் தக்காளி எல்லாம். இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகாய் ஒரு 4 வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நாம் சேர்த்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு வாசனை பார்த்தாலே தெரியும், வதக்கும் போது அந்த பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பொடி பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதே இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பொடியிலேருந்து நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்றேன். இது கூட நம்ம மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். இது ஸ்பைஸியாக தான் இருக்கும், இது ஆந்திரா ஸ்டைல் ஃப்ரை இல்லையா. ஸோ ஒரு மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை சிம் டு மீடியம்க்கு குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும், அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரை ரெடி ஆகிடும். கொஞ்சமாக நான் மூடி போட்டு சிம்லேயே இதை வைக்கிறேன். நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுடலாம், அடி பிடிக்காத அளவுக்கு. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது நம்ம சிக்கனில் வந்த தண்ணி, அதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளியில் வந்த தண்ணியிலே தான் நமக்கு இந்த ஃப்ரை வெந்துட்டுருக்கு. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். சிம்லேயே தான் இருக்குது ஃப்ளேமு. அவ்வளோதாங்க. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மசாலா இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த மசாலா, அதோடய ஃப்ளேவர் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யும்போது தெரியும் உங்களுக்கு, அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதில் கொத்தமல்லி தூவிடலாம். இதில் கொத்தமல்லி தழை தூவிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.